Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. இன்னும் 25 நாட்களில் முழு நேர அரசியலில் விஜய் களமிறங்க இருக்கிறார் என்ற தகவல் வெளியாக இருக்கிறது. இது பற்றிய முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். மணிகண்டன், 25 நாட்களுக்கு பிறகு அவர் என்னென்ன விஷயங்களை முன்னெடுக்க இருக்கிறார் அரசியலில்? விவரங்களை பதிவு பண்ணுங்க மணிகண்டன். இன்னும் 25 நாட்கள், அதாவது தற்போது விஜய் அறிவித்தவாறு அரசியலுக்கு முன்பாக அவரது இறுதி திரைப்படத்திற்கான ஜனநாயகன் திரைப்படத்திற்கான படப்பிடிப்பு என்பது நடைபெற்று வருகிறது. அவரது காட்சிகள் மும்முரமாக படப்பிடிப்பு நடத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில 25 நாட்கள்ல அவர் நடிக்கக்கூடிய காட்சிகளுடைய ஷெட்யூல் முடிவடைய இருக்கிறது. அதற்கு பிறகாக முழு நேர அரசியல் பணிகள்ல தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள உள்ளதாக தமிழக வெற்றிக் கழகத்துடைய வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கிறது. அந்த அடிப்படையில 28ஆம் தேதி கட்சியுடைய முதல் பொதுக்குழு மற்றும் செயற்குழு நடைபெற இருக்கிறது. அதற்கு பிறகாக அடுத்த கட்டமாக பூத் கமிட்டி மாநாடு, சுற்றுப்பயணம், மண்டல மாநாடு, பொதுக்கூட்டங்கள் என முழு நேரமாக தன்னை தமிழக வெற்றிக் கழகத்தின் அரசியல் பணிகள்ல ஈடுபடுத்திக் கொள்ள தயாராகி இருப்பதாகவும் தகவல்கள் கிடைத்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அடுத்தடுத்து மண்டல மாநாடுகள், பொதுக்கூட்டங்கள் நடத்தவும் தமிழக வெற்றிக் கழகம் ஏற்கனவே திட்டமிட்டிருக்கிறது. இந்த திட்டங்கள் அனைத்தும் அவரது ஷெட்யூல், அந்த சினிமா ஷெட்யூல் என்பது முடிந்ததற்கு பிறகாக கட்சியில முழு நேர பணிகளில் ஈடுபடுவதற்கான பணிகளாக இருக்கும் என தெரிவிக்கப்படுகிறது. இதுவரையில அவர் முழு நேரமாக அரசியல் பணியை தொடங்கவில்லை. இதுவரைக்கும் அறிக்கைகள், அது மட்டுமல்லாமல் அவ்வப்போது கட்சி நிகழ்வுகள்ல கட்சி அலுவலகங்கள்ல மட்டுமே பங்கேற்று வரக்கூடிய நிலையில இன்னும் 25 நாட்கள்ல, கிட்டத்தட்ட ஒரு மாதத்துல ஏப்ரலுடைய பிற்பகுதியில அவர் முழு நேரமாக அரசியல்வாதியாக அரசியல் கூட்டங்கள்ல கலந்து கொள்ள திட்டமிட்டிருப்பதாகவும் தமிழக வெற்றிக் கழக தலைமை வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.